பிரைஸ் லார்ட். உளியின் அடியை தாங்காத எந்த ஒரு கல்லும் சிற்பம் ஆகாது என்பது போல, சீர்படுத்துதலை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனுஷனும் சிகரத்தை தொட முடியாது. இதே தான் வேதத்தில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உண்மையாகவே கடவுள் ஒருத்தரை சோதிக்கிறார், ஒருத்தரை கடிந்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை குறித்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. மிகுந்த சந்தோஷம் அடைய கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, கடவுள் யாரையும் சும்மா சோதிக்க போகிறதில்ல. யாரை அவர் உண்மையாய் நேசிக்கிறாரோ அவர்கள் விழுந்து போவதை விரும்பாததால் தான் அவர்களை கடிந்து கொள்ளவும் அவர்களை சீர்படுத்தவும் கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவருடைய அன்பின் மிகுதி தான் அவருடைய கடிந்து கொள்ளுதல் அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாய் அவர் நம்மை சீர்படுத்தும் போது அவர் இன்னும் நம்மை நேசித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வெற்றியை குறித்து நம்மை காட்டிலும் அவர் இன்னும் ஆர்வமாய் இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்ம இன்னமும் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கிறோம். அவருடைய பாதுகாப்பான கரங்களுக்குள்ளே அவருடைய கண் பார்வையில் தான் நம்ம இருக்கிறோன்றதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாய் அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாமல் அவருடைய சீர்படுத்துதலை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு நம்முடைய வழிகளை மாற்றிக்கொண்டு நம்ம சந்தோஷமாய் நடக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாய் நாமும் சிகரத்தை தொட்ட வெற்றியாளர்களாய் சிறந்தவர்களாய் வாழ முடியும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.